ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் இல்லைனா பஸ் ஸ்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 15 ஆங்கில வாக்கியங்கள் தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் டே 6ல். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கிளாஸ் ரூமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 15 ஆங்கில வாக்கியங்கள் தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் see you tomorrow. இப்போது இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாப் இல்லைனா பஸ் ஸ்டாண்டில் பயன்படுத்தக்கூடிய 15 சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது ஆர் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வேர் இஸ் த பஸ் ஸ்டாப், வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் இல்லைனா வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகணும், பஸ் ஸ்டாப்புக்கு எப்படி போகணும் இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு டு ஐ கெட் டு தி பஸ் ஸ்டாப், ஹவு டு ஐ கெட் டு தி பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த பஸ் சென்னை போகுமா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதை எப்படி கேட்கலாம், இந்த பஸ் சென்னை போகுமா. இதை கேட்கறதுக்கு டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை, டஸ் திஸ் பஸ் கோ டு சென்னை அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பஸ் எப்போ கிளம்பும், பஸ் எப்போ கிளம்பும் இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், when does the bus leave, when does the bus leave அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த பஸ் எத்தனை மணிக்கு புறப்படும், இந்த பஸ் எத்தனை மணிக்கு புறப்படும். இதுக்கு what time does this bus leave, what time does this bus leave. பஸ் போயிடுச்சா, பஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு has the bus gone, has the bus gone அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, சென்னை போக எவ்வளோ நேரம் ஆகும், சென்னை போக எவ்வளோ நேரம் ஆகும். How long does it take to reach Chennai, how long does it take to reach Chennai. ஸோ இது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக ஆகிடும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நெக்ஸ்ட் பஸ் எப்போ வரும், நெக்ஸ்ட் பஸ் எப்போ வரும். இது எல்லாமே நம்ம பஸ் ஸ்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான். when will the next bus come, when will the next bus come அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த பஸ் இன்னும் வரல. உங்ககிட்ட யாராவது கேட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே, ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க அந்த பஸ் இன்னும் வரல. த பஸ் yet to come, த பஸ் yet to come, இன்னும் அந்த பஸ் வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பஸ் வந்துடுச்சு, ஸோ ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அந்த பஸ் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இங்கிலீஷில் த பஸ் ஹேஸ் அரைவ்டு, த பஸ் ஹேஸ் அரைவ்டு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, பஸ் ஏறிட்டியா, பஸ் ஏறிட்டியா இதை எப்படி கேட்கலாம், டிட் யூ கெட் ஆன் தி பஸ், டிட் யூ கெட் ஆன் தி பஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பஸ்ல இருந்து இறங்கிட்டியா, பஸ்ல இருந்து இறங்கிட்டியா இதை கேட்கறதுக்கு டிட் யூ கெட் ஆஃப் தி பஸ், டிட் யூ கெட் ஆஃப் தி பஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எங்கே இறங்கணும், நான் எங்கே இறங்கணும். ஸோ நமக்கு அந்த பிளேஸ் தெரில, எங்கே இறங்கணும்னு தெரியல, அப்போது அதை கேட்குறதுக்கு நான் எங்கே இறங்கணும் அப்படின்னா வேர் டு ஐ கெட் ஆஃப், வேர் டு ஐ கெட் ஆஃப் அப்படின்னு கேட்கணும். நானும் அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இன்னொருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, ஸோ நானும் அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தி சேம் பஸ், I am also waiting for the same bus அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், நான் பஸ்ஸில் இருக்கேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 15 ஆங்கில வாக்கியங்களையும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாப்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் பேசும்போது இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட் ஆகும். ஹாப்பி லேர்னிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.